சின்ன மருமகள் சீரியல்னுக்கான எபிசோடில் தமிழோட தங்கச்சி தனத்தை வந்து அந்த ஐஸ்வர்யா வந்து அடிச்சிருப்பாங்க. என் தங்கச்சி அடிக்க நீ யாரடி, எப்படி அடிக்கலாம், 2 பேருமே வாய் விட்டீங்க, அதனால் 2 பேருமே இப்போ சாரி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவளால் நான் சாரிலாம் கேட்க முடியாது, இந்த வீட்டில் உன் கூட ஒட்ட வந்தவ தானே அவள் அப்படின்னு சொன்ன உடனே தமிழுக்கு வந்து கோவம் வந்துடுது. ஐஸ்வர்யாவை அடிச்சிடுறாங்க. என் மேலே கை வச்சுட்டுல உனக்கு எவ்வளோ தைரியம், நீ சேது மாமாவை ஏமாற்றிட்டு இருக்க, எவன் கூட போய் பிள்ளைய வாங்கிட்டு வந்துட்டு சேது மாமா குழந்தைன்னு சொல்கிறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. தனம் வந்து எதுக்குக்கா நீ அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் உன் மாமன் சொன்னது தானே, அவரை நான் எப்படி ஏற்றுப்பேன், அதனால தானே இவ சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி அவங்களும் போயிடுறாங்க. ரூமில் ரொம்ப டல்லாக இருக்கும்போது ஈஸ்வரி வந்து வராங்க. அந்த தமிழ் என்ன அடிச்சுட்டா, அதனால அவளை வந்து நான் சேது மாமாட்டேருந்து பிரிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஈஸ்வரிக்கு வந்து செம ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த புடவையும் வந்துடுது. அதில் ஃபுல்லாக சாரின்னு சொல்லி பிரிண்ட் அவுட் ஆகிருக்கு. இதை பார்த்துட்டு உன்னை மன்னிச்சிருவா அப்படின்னு சொல்லி ரூமில் போய் கொடுக்குறாங்க. அதில் சாரி எல்லாம் போட்டிருந்த உடனே இதை பண்ணுனா நான் உங்களை மன்னிச்சிருவேனா, நீங்கள் வந்து என்ன உடுத்துட்டு வர சொன்னீங்க, அதனால நான் வேர் பண்ணிட்டு வந்தேன், மற்றபடி உங்களை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க தமிழ். அதுக்கப்புறம் தனத்துக்கிட்டலாம் சொல்லி ஃபீல் பண்ணுறாரு சேது. இந்த விஷயத்த வந்து நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சேது வந்து சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் காவியாவோட அம்மா வந்து ஃபோன் பண்ணி ஈஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க மருமகன் வந்து ரொம்ப மாறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பொண்ணுக்கிட்ட தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே காவியாக்கிட்டையும் போய் சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து என் பையன் மாறிக்கிட்டு இருக்காம்மா, நீ கொஞ்சம் மனசை மாறக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் பையன் இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறான், நல்ல மாதிரி மாறட்டு, அதுக்கப்புறம் நான் ரூமில் சேர்த்துக்கிறேன், அதுக்கு தட்டு கிச்சன்லேயே படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.